வணக்கம் நண்பர்களே. ஷோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது, பிரேக்காக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மார்கழி ஒன்று, பர்வதமலையில் இருக்கேன். அம்மாவை சுற்றி கிரி சுற்றுறாங்க மக்கள். சரி, இன்றைக்கி பேசுகிற டாபிக் உள்ளப்போ இன்றைக்கி என் நண்பர் கூட பேசிகிட்டு இருந்தேன். தந்திர யோகத்தை பற்றி எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல. தந்திரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கலை. எல்லா கலைகளும் முக்கியமான பெருசு சின்னதுன்னு ஒன்றும் கிடையாது. தந்திராவாக தான் சொல்லித்தருது. தந்திரா பார்த்திங்க அப்படின்னா இறைவன்கிட்டேருந்து, ஆதிசக்தி தாய்கிட்டேருந்து, ஈசனார்ட்டேருந்து, சித்தர்கள்டேருந்து எல்லாம் பல ஜீவர்கள் மூலமாக பரவி குரு பரம்பரை மூலமாக பரவின ஒரு கலை. ஸோ இந்த கலையை என் நண்பர் ஒருத்தர் சொல்லித்தரார். நல்லபடியாக சொல்லித்தராரு, குறை ஒன்றும் இல்லை. தந்திர சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா அம்பாள் மூலதெய்வம், அன்னை லலிதாம்பிகை, அதுக்கப்புறம் தசமகா வித்யாகள் இருப்பாங்க. பால திரிபுர சுந்தரி, காளிதாய், சின்னமஸ்தாமா, தூமாதேவி, தாராமா, இந்த மாதிரி 10 தெய்வங்கள் இருக்கிறாங்க. எல்லாமே தாய் தான். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு சக்தி நிலையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வரத்தை கொடுப்பாங்க. ஒவ்வொரு காரணத்துக்காக அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட வடிவம்ன்றது இங்கே இருக்குது. இதை சரியாக கொண்டு போனது கினாராம் பாபான்னு ஒரு இருக்கிறாங்க. காசியில் ஐக்கியம் பூர்ணமாக இருக்கிறாங்க. அவர் தான் அந்த அகோர நிலையை அகோரா பாத்தை இறைவன் அவர் மூலமாக தோற்றுவிச்சாங்க. அது லெஃப்ட் ஹேண்ட் பாத், ரைட் ஹேண்ட் பாத், அதாவது வாமாச்சாரம், கௌலாச்சாரம்னு பிரிப்பாங்க. அப்புறம் நிறைய தந்திர வகைகள் இருக்குது. விஞ்ஞான பைரவ தந்திரம், இதெல்லாம் மூலம் தான். இதில் பல சக்கர பீஜ மந்திரங்கள் இருக்குது, எந்திர முறைகள் இருக்குது, பூஜை விதிகள் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்டர்னலாக. அப்புறம் தியானம் பண்ணுறது. கண்டிப்பாக தியானம் பண்ணுறவங்களுக்கு ஒரு படிநிலை தான். இது வேண்டியதில்லை அப்படின்னு கிடையாது. மந்திரம்ன்றது படிப்படியாக நம்ம உள்நிலை இருக்கிற சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறது. அதுக்கு வெளியில் இருக்கிற சக்கரங்களும் ஜாமெட்ரிக்கல் டைமென்ஷன்ஸும் ஹெல்ப் பண்ணும். நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க. கணபதி பெருந்தகை, அதுக்கப்புறம் சிவகுடும்பம், 11 நவநாத சித்தர்கள், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தியானம் பண்ண மனம் ஒடுங்க தெய்வங்களோட ஆசீர்வாதம், நம்ம பூரண நிலையில் இறைவனோட இருந்து சேவை செய்கிறப்ப, தன்னலம் இல்லாமல் சேவை செய்கிறப்ப அதை நோக்கிய வளர்ச்சியும் இங்கே இருக்கும் அந்தந்த ஜீவர்களுக்கு. இதுதான் தந்திர சாஸ்திரம். என் நண்பர் ஒரு குரூப் வச்சுருக்காரு. இதில் அவர் எக்ஸ்டர்னலாக எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் தான். நான் எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அது முக்கியம் தான். ஆனால் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் எனர்ஜி தான். இப்போ நீங்கள் ஒரு சூரியன் எடுத்திங்கன்னா எனர்ஜி, தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி தான் இருக்குது. அந்த எனர்ஜி தான் வேலை செய்யுது. அது எப்படி முறைப்படுத்தணும் அப்படின்றது தந்திர சாஸ்திரம். அது எப்படி வரும்? ஃபஸ்ட்டு உடலை சுத்தமாக வச்சுக்கணும், மனசு சுத்தமாக வச்சுக்கணும், நல்ல சாப்பாடு, உணவு முறைகள், உணர்வுகள் எல்லாத்துலேயுமே ஒரு அமைதி வரும், ஒரு தெளிவு வரும், ஒரு விழிப்புணர்வு இருக்கும். என்ன சாப்பிட்றோம், என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம், எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு வரணும். தெளிவு வந்தால் தான், அந்த தெளிவிலேருந்து தான் நமக்கு நிரந்தர அமைதியும் பூரண நிலையும் கிடைக்கும். அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி நிலைகள் சரியாக இயங்கப்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மனசோட வேலை செய்யணும். நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். இறைவனை எல்லா இடத்துலையும் வைக்கணும். இறைவனை கோயிலை போய் கும்பிடுறது மட்டும் இல்லை, சக மனுஷன்ட்டு அன்பாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, கருணையாக இருக்கிறது, வீரம், கருணை,
எல்லாமே அடக்கியதான் தந்திர சாஸ்திரம். எதையும் ஒதுக்கிறதல்ல. தந்திரத்தோட மூலம் என்னென்னா, இந்த இறைவன் இந்த உடம்புக்குள்ளே தந்திரமாக ஒளிஞ்சிருக்கார். அது அவர் அருளால் கண்டுபிடிக்கிறதா தந்திர சாஸ்திரம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஏஞ்சிக்கிறேன், கஷ்டமாக இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்கவுங்க தான் கண்டுபிடிக்கணும். உதவி வேணால் குருநாதர்கள் செய்வாங்க. புத்தகங்கள் கண்டிப்பாக ஆன்ம குருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எழுதின இந்தியாவில் இருக்கிற புத்தகங்களுக்கு பஞ்சமே இல்லை. சித்தர் பாடல்கள், புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் வேணும்தான். ஆனால் கடைசியில் உங்களை யார் படிப்பாங்க? உங்களுக்கு என்ன வேணும் வேணான்றது யார் படிப்பாங்க? நீங்கள் தான் படிக்கணும். அதை கண்டுபிடிக்காத வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மன அமைதி வேணும். மன அமைதி எப்போ வரும்? தியானம் பண்ணால் வரும். மனசை புரிஞ்சுக்கிட்டா வரும். மனசை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது நிலையில்லாதுன்னு புரிஞ்சுக்கிறது. இது புரிஞ்சுக்கிட்டா தான் அது வரும். இது ஒவ்வொரு சோலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான படிநிலைகள். ஏன்னா ஒவ்வொரு சோலும் எடுத்து வந்த கர்ம பதிவுகள் தனித்தன்மை கிடையாது. அவருக்கான படிப்புகள், அவங்களோட எனர்ஜி பாடிஸ் எல்லாமே வேறு வேறு. ஸோ எல்லாருக்கும் ஒரே பாடம் இல்லை. நம்ம ஜீவன் எடுத்து உடம்பு எடுத்தது படிக்கிறதுக்கு தனித்தனியான பாடம் இருக்குது. வேறு மனுஷங்களும் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் கற்றுக்கலன்னா வாழ்க்கை கற்றுக் கொடுக்கணும். செப்பாலே வச்சு கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி பல எல்லாத்தையும் உள்ளடக்கியது வாழ்க்கையை அதன் போக்கில் அழகாக வாழ்கிறதா தந்திர சாஸ்திரம். என் நண்பர் சொன்னார், முத்திரை தெய்வங்களை வழிபடுறது, பூஜை முறைகள், வாமாச்சாரம், கோலாச்சாரம், பைரவ தந்திரம் பல வகைகள் இருக்குங்க. நல்லா குறை சொல்லலை. ஆனால் எதையும் குறை கூறுறதுனால நம்ம உருப்பட மாட்டோம். குறையை நான் திருத்திக்க வந்திருக்கேன். என் குறையை நான் திருத்திக்கிட்டே நான் வளர போகிறேன். அவங்கவுங்க குறையை அவங்கவுங்க தான் திருத்திக்கணும். வேறு யாரும் திருத்த முடியாது. குடும்பத்திலே நம்ம யாரும் திருத்த முடியாது. அப்புறம் நீங்கள் யாரை போய் திருத்த போகிறீங்க? நீங்கள் திருந்த வந்திருக்கிறீங்க. எதுக்கு பூமிக்கு வந்தீங்க? என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்ற தெளிவு வரும். மனசு அமைதியாகும். மனசு எப்போ அமைதியாகும்? அதுக்கான நேரம் இருக்கணும். சரியான உணவை சாப்பிடணும். சரியான எண்ணங்கள் விதைக்கணும். மனசு இறைவன் பரிபூர்ணமாக வச்சு எல்லா இடத்துலையும் வச்சு இயக்கணும். வாழ்க்கையும் இறைவனை முன் வச்சு செயல்படணும். ஏன்னா அவரை தவிர இங்கே எதுவும் கிடையாது. எல்லாம் கற்பனை. ஆனால் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்றதை முதல் பாருங்கள். உங்களுக்கு மன அமைதி தேவை. எதுக்கு சாப்பிட்றோம், எதுக்கு ஓடுறோம், எதுக்கு வாழ்கிறோம்னு தெரியாமல் ஓடி 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 செத்து போய் வாழ்க்கையில சொல்லுவார். ஓடி 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 கடந்த ஜோதிகள் நாடி நாடி நாட்களும் கழிந்து வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடிய. சரிங்களா? மன அமைதி இல்லாமல் கிடைக்க போகுது. இந்த உடலுக்கு மீசின அந்த உயிர் தத்துவத்தை எப்படி உணர்வுன்றத இந்த புக்ஸு எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அவங்க மன அமைதி, மன சுத்தமும் இல்லைன்னா எந்த பயிற்சியும் வேலை செய்யாது. பக்கத்து பிளேட்டுக்கு விஷத்தை வச்சோன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காது. எனக்கு விஷம் தான் வரும். இந்த பிரபஞ்சத்தோட வீரங்கள் பிரபஞ்ச பேராற்றல் அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ மன சுத்தம் பண்ணுங்க. இந்த தெய்வம் வந்து உட்காரும். நீ பெருசா, நான் பெருசா, இந்த சாஸ்திரம் தப்பு, அது பெருசு, இதையும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறத உள்ளபடி ஏற்றி நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழி வைப்பாங்க. அதற்கு தான் தியானம், தவம் எல்லாமே. அப்புறம் இந்த நான் ஆக்சுவலாக என்னை பற்றி சொல்லிடுறேன். என் பேர் விஜய். ஃப்ரெண்ட்ஸ் இதில் குரூப்பில் இருக்கிறவங்க தெரியும். நான் இது வரைக்கும் எட்டாக வந்த ஜீவர்களுக்கு என்னால் என்ன முடிஞ்சோ சொல்லிக் கொடுத்துருக்கேன். சில சமயம் கடுமையான வழிமுறைகள் சொல்லிக் கொடுத்துருக்கேன். சில நேரம் அன்பு எல்லாமே அவங்க ஆன்ம முன்னேற்றத்துக்கு தான் அது பயன்பட்டுருக்கேன். அவங்க கூட விளாண்டுருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்க நல்லா இருந்தால் சரி. அதுக்கு ஒரு கடுஞ்சொல்லாக இருக்கலாம், இல்லை அன்பின் வழியில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை
ஜீவனுக்கான முன்னேற்றம் தான். இப்போ வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அருள் ஜோதீஸ்வர் சக்தின்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அது மூலமாக ரிட்ரீட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ திருவண்ணாமலையில் 20, 21, 22 3 நாள் வைக்கிறோம். அப்புறம் அடுத்த சில மாதங்களில் பெங்களூர், ஹைதராபாத், சென்னை இந்த மாதிரி அடுத்தடுத்த கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். எனக்கு ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறதுல விருப்பம் இல்லை. கவுன்சிலிங் வேணால் செய்யலாம். ஓசியில் கிடையாது, சார்ஜஸ் இருக்குது. ஓசியில் பண்ணதுக்கு மரியாதை கிடையாது. அதனால் மனமாற்றம், குடும்ப பிரச்சனை, உங்களுக்கு நீங்கள் தான் பிரச்சனை, ஏதாவது தேவைப்பட்டுச்ச உதவின்னு நம்பர் கூப்பிடுங்க. என்னால் என்ன முடிஞ்சதோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்குரிய பணத்தை கொடுத்துருங்க. ஓசியில் இது தரமாட்டேன். வேறு இந்த ரிட்ரீட் வந்து இப்போ திருவண்ணாமலையில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். 20, 21, 22. இந்த ரிட்ரீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காலையில் தந்திர முறைப்படி தாயை பூஜை பண்ணுவோம், லலிதாம்பிகை. அதுக்கப்புறம் நண்பர் சிவநாதன் ஒருத்தர் இருக்கார் கேரளாவில், அவர் கலரியும் யோகமும் சொல்லி தருவாங்க. அப்புறம் ஷமானிசம் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. மியூசிக் மூலமாக ஹீல் பண்ணுறோம். அது ஒரு நண்பர் அறிமுகமானார், அவர் பேர் பாஷா. அப்புறம் நல்ல உணவு முறை, சாத்விக உணவு, மூலிகை உணவு, அறுசுவையும் கூடிய உணவு. இந்த ரிட்ரீட்டில் அது இருக்கும். திருவண்ணாமலையில் 3 நாள் நடக்குது. குளோபல் பீஸ் ஃபவுண்டேஷன் 3 நாள். இதற்கான விலை 25,000. என்னென்ன கொடுப்போம்னா இதெல்லாம் கொடுப்போம். கலரி யோகம், தாந்திரிக பூஜை முறை, ஹோலோட்ராபிக் ஹீலிங் செஷன்ஸ், உண்டியில் ஹீல் பண்ணுறது மியூசிக் மூலம். அதுக்கப்புறம் அந்தந்த ஜீவனுக்கான ஆத்ம பாடம், அது எந்தெந்த பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்குது, எந்த பேட்டர்னை உடைக்காமல் பிறவிதோறும் பாடுறது, எந்த ரீசனுக்காக பிறப்பெடுத்து அப்படின்றது தனித்தனியாக நான் சொல்லித்தரேன். என் மூலமாக நடக்கும். நான் ஒரு கருவி தான். நீங்கள் திருவண்ணாமலையில் அட்டன் பண்ணாலும் சரி, இவென்ச்சுவலாக இந்தியா ஃபுல்லாக சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், கோயம்புத்தூர், இந்த இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலான்ட்டு இருக்கேன். அங்கங்கே ரிட்ரீட்ஸ் கண்டக்ட் பண்ணுறப்ப அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், மேற்கொண்டு பேசுவோம். அதனால் நான் இந்த வீடியோ வந்து நான் எல்லாத்தையும் கலந்து போட்டிருக்கேன். மெயினாக போட்டது வந்து தந்திரம்ன்றது ஒரு வாழ்க்கை அழகாக அனுபவித்து வாழ்கிறது அந்தந்த க்ஷணத்தில். அவ்வளவுதான். சிவோகம்.